ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷமி அண்ட் சங்கி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கேட்லாக் தான் பார்க்க போகிறோம். நிறைய பிரதர் அண்ட் சிஸ்டர் குட்டி சாக்கோ எப்படி இருக்காங்க சிஸ்டர், நல்லா இருக்காங்களா, வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மெயினாக விளாக் தான் கேட்குறாங்க, அதனால நான் விளாக் தான் ரிப்பீட்டடாக போட்டுட்ருக்கேன். மெயின் வீடியோஸ் போடணுன்றது நிறைய இருக்குது, நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அது எல்லாமே நான் தொடர்ந்து வீடியோவாக போடுறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 o'clock ஆகுது. குட்டி சாக்கோ லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க. அதனால் 6 o'clock எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபுட்டு கேட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. குட்டிக்கு பசி வந்துடுச்சு, அதனால் ஃபுட்டு கேட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இது சண்டே எடுத்த விலாகு. வழக்கமாக 5 o'clock எந்திரிச்சிருவானுங்க. இப்போ மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால காலையிலே எப்பவும் போல் எந்திரிச்சிட்டு அவங்க அக்காங்க கூட வந்து கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுப்பானுங்க. காலையிலே எந்திரிச்சு அவனுங்களோட வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளாத் போட்டு தொடச்சிட்டு கேட் ஃபுட் நான் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். மூடி வச்சதால அவனுங்க சாப்பிடல. எப்போவுமே மூடி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அதை திறந்துலாம் சாப்பிட மாட்டானுங்க. நம்ம சாப்பிட சொன்னால் மட்டும்தான் சாப்பிடுவானுங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் உட்காந்து வெயிட் பண்ணி ஃபுட்டு கேட்பானுங்களே தவிர அதை திறந்து செல்ஃபாக சாப்பிட்ணும், நம்ம சாப்பிட்டுட்டு ஓடிடலாம், அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டானுங்க. சாக்கோ இடையில பூந்து சாப்பிட்டுட்ருக்காரு, அதனால் அவங்க அண்ணன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். புறா வந்ததுலேருந்து புறா எப்போ வரும் எப்படி வரும்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. வந்தால் பிடிச்சிடலாம், ஒரே புடி கடி அப்படின்ற மாதிரி பிடிச்சிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸ்டெப்ஸில் உட்காந்து ஜன்னல் வழியாக எங்கே புறா வருது, எந்த பக்கம் போயிருக்கு இன்னும் தேடிட்டே இருக்காரு. இன்னமும் மறக்கலை, ஆனால் ரிலாக்ஸ் ஆகிட்டானுங்க. ஸோ அவருக்கு ஒரு கவலை, அந்த புறாவை நம்ம வேட்டையாட முடியலையே அப்படின்ற கவலை. அந்த வீடியோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க, நிறையா ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸ் போட்ட நிறைய சிஸ்டர்ஸ், ஹார்ட்டின் கொடுத்தவங்க, நிறைய கமெண்ட்டில் சொன்னவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் கமெண்ட்ஸ் படிக்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே நான் மட்டும்தான் படிப்பேன், நான் மட்டும்தான் ரிப்ளை பண்ணுவேன். அதனால் நம்ம சிஸ்டருக்கு நம்ம உரிமையாக கமெண்ட் பண்ணலாம், அவங்க நம்ம சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாருமே படிக்க மாட்டாங்க, பயப்படாதீங்க. புறாவை தேடிட்டு ரொம்ப சோகமாயிட்டாரு. ஏதோ ஒரு சிந்தனை அவர் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே தான் இருக்கானுங்க, ஒரு வாரமாக தேடிக்கிட்டே தான் இருக்கானுங்க. வீட்டுக்குள்ளேயே எங்கேயோ ஒளிஞ்சிட்ருக்கு போல் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்கானுங்க. அதுலேருந்து அவனுங்களை ரெக்கவரி பண்ணி கொண்டு வரதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அவங்க அக்கா கூட விளையாடிட்டு இருந்தானுங்க. நம்ம கிட்ட போன உடனேவே பாருங்க எல்லாம் நடிக்கிறாங்க பாருங்க, சரியான நடிகர். பாப்பாவை காமிங்க சிஸ்டர், சின்ன வயசுலலாம் பாப்பா அடிக்கடி வருவாங்க வீடியோவில், இப்போ காட்டுங்க சொன்னாங்க. பாப்பா பண்ணுற வேலையை இப்படி மூடிக்குவாங்க. இந்த கேர்ள் டீம்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிப்பாங்க. மேக்ஸிமம் கேர்ள்ஸ் டீம் யாருமே பர்மிஷன் கொடுக்கறதில்ல, அவங்க வீடியோவுக்கு வர்றதுக்கும் விருப்பம் இல்லாததால். அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அவங்க ஓகே அப்படின்னு சொன்னால் வீடியோ எடுக்கிறது. அவங்கள யாரையுமே கம்பல் பண்ணுறதில்ல, டிஸ்டர்ப் பண்ணுறதும் கிடையாது. என்னோடய ஃபேவரட்டான கடைசி பிள்ளையான சாக்கோ தான் அம்மான்னு சொல்லி அம்மா கூடவே சுற்றிட்டுருப்பான், என் கூடவே சுற்றிட்டுருப்பான். கூடவே சுற்றிய கோபால் அப்படின்ற மாதிரி இவர் தான் சுற்றிட்டுருப்பார். இவருக்கு இன்னும் வெக்கம் வரல போல், மேகலை வெக்கம் விட்டு போகலை அப்படின்ற ஒரு காமெடி இருக்குல்ல, அந்த மாதிரி இவருக்கு இன்னும் வெக்கம் வரல. வெக்கம் வந்துருச்சுன்னா இவரும் வீடியோக்கு வராரா என்னன்னு தெரியல. அவங்க அண்ணனுக்கும் கொஞ்சம் வெக்கம் வந்துடும், அதனால் எல்லாம் நடிப்பாங்க. அப்படியே தெரியாத மாதிரி அப்படியே கண்ணை மூடிக்குவாங்க, அப்படியே எதுக்குள்ளேயாவது பூந்துக்கிட்டு அப்படியே பார்க்கறது நம்மளை, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. சாக்கோ அந்த மாதிரி பண்ண மாட்டான். சாக்கோ வந்து எப்பவும் போலயே தான் இருப்பான். வீடியோ எடுத்தாலும் அப்படி தான் இருப்பான், வீடியோ எடுக்கலனாலுமே நார்மலாக தான் இருப்பான். இவனுக்கு வெக்கம்லாம் கிடையாது. ஆனால் அவங்க அக்காங்களை பார்த்து தான் அந்த மாதிரி ஹேபிட்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. வீடியோலாம் எடுக்கக்கூடாது போல், நம்ம ஃபேஸ்லாம் காமிக்கக்கூடாது போல் அப்படின்ற மாதிரி அவங்களே கற்றுக்கிட்டானுங்க கொஞ்சமாக. அவங்க அக்காங்க ஃபேஸை மூடிக்கிட்டாங்கன்னா இவங்களும் அப்படியே கண்ணை மூடிக்குவாங்க. அந்த மாதிரி பயங்கர ஆக்டர்ஸ் இவங்களாம். அப்புறம் என் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருப்பான், நிறையா விளையாடுவான். இவனுக்கும் எனக்கும் உள்ள பாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இவன் என்னோட கடைசி பையன், அதனால் இவன் மேலே அளவுக்கு அதிகமான பாசம். அது இல்லாமல் எல்லார் மேலேயும் பாசம் அதிகம். ஆனால் கடைசி பிள்ளை அப்படின்னா கொஞ்சம் பாசம் அதிகமாக தான் இருக்க செய்யுது, அது ஏன்னு தெரியல. இடையில இவங்க 2 பேரும் வந்து உட்காந்துருக்காங்க. எதனால் அப்படின்னா அவங்களுக்கு தண்ணி வேணும். கேட் ஃபுட் ட்ரை சாப்பிட்டாங்க இல்லையா, சாப்பிட்ட உடனே தண்ணி குடிச்சிருவாங்க. ஆனாலும் இடையில அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். தண்ணி அதிகமாக அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கேட் ட்ரை ஃபுட் யார் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு போதுமான அளவு தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமுமே வராது. டீஹைட்ரேஷன் அதிகமாக ஆகிறது
கேட் ட்ரை ஃபுட் கொடுக்கறதால தான். ஆனால் கேட் ட்ரை ஃபுட் கொடுக்கலாமான்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். ஒரு வேளை நீங்கள் கொடுங்க. எப்போவுமே ஹோம்மேட் ஃபுட்டுக்கு ஈக்குவலானது எதுவுமே கிடையாது. ஹோம்மேட் ஃபுட் தான் சிறந்தது. ஹோம்மேட் ஃபுட் உங்களால் மேக் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துக்கு இப்போ காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 5 o'clock இவங்க எந்திரிக்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் நமக்கு ஃபுட்டு ப்ரிப்ரேஷன் பண்ண முடியாது. அவங்களுக்கு கேட் ட்ரை ஃபுட் ஒரு வேளை கொடுக்குறேன். ஆனால் ஹோம்மேட் ஃபுட்டு நீங்கள் சிக்கன், மட்டன், ஃபிஷ், ப்ரான், எக்கு இதெல்லாம் நீங்கள் பாயில் பண்ணி ஹோம்மேடாக நீங்கள் செஞ்சு கொடுக்குறது தான் இவங்களுக்கு எப்போவுமே பெஸ்ட்டு. கருவாடு கொடுக்கலாமான்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். ஆனால் உப்பு இல்லாத கருவாடாக கொடுங்க. உப்பு போட்ட கருவாடாக இருந்ததுன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொடுங்க. இப்போது தண்ணி குடிச்சிட்ருக்காரு பாருங்கள். இந்த அளவுக்கு அவருக்கு தண்ணி தேவைப்படுது. அவரோட பாடிக்கு தண்ணி தேவைப்படுது. ஒவ்வொரு பெட்ஸுக்குமே தண்ணின்றது ரொம்ப முக்கியம். அவங்க பாடி ஃபங்க்ஷனலாக பர்ஃபெக்டாக இருக்கணும், கேட்ஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னா அவங்களுக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு தேவையான அளவு கொடுத்தா போதும். என்னம்மா என்னம்மா வேணும் உனக்கு? என்னடி வேணும்? என்ன வேணும் பாப்பாவுக்கு? என்ன வேணும் குட்டி? சல்லு குட்டி. காலை உணவு சின்ன பைட்ஸ் மாதிரி அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறேன். இது வந்து மிட் மார்னிங் தான் அவங்க சாப்பிட்றாங்க. ஏன்னா காலையில் 1 hour டிலே ஆகிடுச்சு இல்லையா ஃபுட்டு. அதனால் மிட் மார்னிங் ஒரு 11:30 to 12 o'clock அந்த ரேஞ்சில் தான் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா லஞ்சும் லேட்டாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச ப்ரான் பாயில் பண்ணி கொடுக்குறேன். இதை அவங்க சாப்பிட்டாங்கன்னா ஓரளவுக்கு லஞ்சு சாப்பிட்ற வரைக்கும் பசி நல்லா தாங்குவாங்க. லஞ்சு அவங்களுக்கு ஹெல்த்தியாக நம்ம பண்ணி கொடுக்கணும் இல்லையா. அவங்க நல்லா சாப்பிட்ணும், அதுக்கான டைம் கரெக்டாக இருக்கணும். சில நேரங்களில் கேட்ஸ் வந்து தூங்கிடுவாங்க. தூக்கத்தில் எழுப்பி கொடுத்தாலுமே சாப்பிட்றது அவங்களுக்கு இஷ்டம் இருக்காது. அதனால் நமக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கும். இந்த மாதிரி மிட் மார்னிங் அந்த டைமில் அவங்களுக்கு பிடிச்ச உணவை வந்து நம்ம ஒரு சின்ன பைட்ஸ் மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு 2 to 3 o'clock இல்லைனா 3 to 4 அந்த ரேஞ்சில் அவங்க டிலேவாக லஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ அவங்க ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் தூங்காத நேரம் போக மீதி நேரங்களில் லஞ்ச் கொடுக்குறப்ப நல்லா சாப்பிடுவாங்க. பசியும் நல்லாயிருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாத்தையும் கையால் நல்லா மசிச்சு கொடுத்துட்ருந்தேன். இப்போ ப்ரான்லாம் அவங்க கடித்து நல்லா லைக் பண்ணி சாப்பிட்றதால அப்படியே ஃபுல்லாக கொடுத்துட்றேன். நல்லா லைக் பண்ணி கடித்து நல்லா மென்று சாப்பிடுவாங்க. சாக்கோ குட்டி பையங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் சாப்பிடுவான். குட்டி வந்து வேகமாக சாப்பிட்ருவான். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச உணவுங்கிறதுனால ரொம்ப சந்தோஷம். ஃபேஸில் ஒரு ஒளிவட்டம் தெரியுது பாருங்க. ப்ரான் வச்சுட்டு ஈட்டிங் சேலஞ்ச் வச்சா குட்டி தான் ஜெயிப்பார் எப்போவுமே. சாப்பிட்டு முடிச்சுட்டு தலைவனுக்கு செம்மையான தூக்கம் அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்காரு பாருங்க. கேமராவில் வீடியோ எடுக்கிறது கூட தெரியல, அந்த அளவுக்கு அவருக்கு சரியான தூக்கம். நல்ல சொர்க்கமாக தூக்கம் பாருங்கள். இப்படியெல்லாம் இவங்கள மாதிரி வாழறதுக்கெலாம் ஒரு குடுப்பனை வேணும். அதுக்கெல்லாம் உங்களை மாதிரி ஒரு பெட் பேரண்ட்ஸோ நல்ல ஒரு பெட் லவரோ கிடச்சிட்டாங்க, ஒரு நல்ல ஃபேமிலி அவங்களுக்கு கிடச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. அவங்களோட சேர்ந்து நம்மளுமே ஹாப்பியாக இருக்கலாம். அவங்க கொடுக்குற சந்தோஷம் வேல்யூ பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு விலை மதிப்பற்ற சந்தோஷம் அவங்களால நமக்கு கிடைக்குது இல்லையா. நல்ல தூக்கத்தை போட்டுட்டு அவங்க அக்கா கூட விளையாடிட்டு இருக்கான். ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. சண்டேனா ஃப்ரீயாக அவங்க தம்பி கூட அவங்க அக்காங்க விளையாடுறதும் அவங்க அக்காங்க கூட தம்பிங்க விளையாடுறதும் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாப்பாஸ்லாம். குட்டிக்கு மறுபடியும் தூக்கம் வந்துருச்சு, அப்படியே தூங்கிட்டான். மதியம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சாக்கோவுக்கு பசி வந்துருச்சு, அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. சண்டே பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே சரியான மழை அடித்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஒரே இருட்டு இடி மின்னலாக இருக்குது. அதனால் லஞ்சு கொடுக்கலான்ட்டு ஏர்லியராக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ சிக்கன் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் அவங்க லஞ்சாக எடுத்துக்கிறாங்க இன்றைக்கி. ஈவினிங் 4 o'clock ஆகிடுச்சு. அது எல்லாமே நல்லா ஆற வச்சு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். பாயில்டு சிக்கன் அண்ட் சிக்கன் லிவர் தான் அவங்க லஞ்சாக எடுத்துக்க போகிறாங்க. 3 o'clock ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா 1/2 hour ஆற விட்டு அவங்களுக்கு நல்லா போன் இல்லாமல் பீஸாக எடுத்து கொடுத்தோன்னா நல்லா சாப்பிட்ருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.